ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவ வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். ஸ்மிர்னா சபையின் ஊழியத்தில் இந்த கிளை ஊழியமாகிய இந்த டெலிவிஷன் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுரூபமாக்கும் ஊழியம் என்று தலைப்பை கொடுத்து ஒரு மனுஷனை மறுரூபமாக்கத்தக்கதான தேவ வார்த்தைகளை கொடுப்பதில் அதிக அக்கறை உள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே ஒரு பகுதியை வேதத்திலிருந்து எடுத்து உரைக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆழங்களையும் விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பாராக. மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 16 வசனங்கள் வரைக்கும் இருக்கிற பகுதியை சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதற்கு ஒரு எஜமான் இருந்தார். அந்த திராட்சை தோட்டத்தில் எஜமான் தன்னுடைய தோட்டத்தில் வேலைக்கு ஆட்களை அமர்த்தும்படியாக அவர் கடந்து வருகிறார். 1ஆம் மணி நேரத்தில் முதல் வசனத்தை எங்களை வாசிக்கும்போது 1ஆம் மணி நேரத்தில் போய் ஆட்களை அழைத்து என் திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். 1ஆம் மணி நேரத்தில் அப்படியாக கொஞ்சம் பேர் 1ஆம் மணி நேரத்தில் போய் வேலை சேர்ந்தார்கள். அதன் பிறகு வேதத்தில் பார்க்கிறோம் 3ஆம் மணிக்கு போகிறார். 3ஆம் மணி நேரத்திலும் அநேகர் நிற்கிறவர்களை என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்கள் என்று சொன்னார். 6ஆம் மணி நேரத்தில் அப்படியே செய்தார். 9ஆம் மணி நேரத்திலும் போய் அப்படியே அழைத்தார். 11ஆம் மணி நேரத்தில் கூட போய் கேட்கிறார், ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, எங்களை வேலைக்கு யாரும் கூப்பிடவில்லை என்று சொல்லி. அந்த நேரத்தில் அவர்களையும் போய் சொன்னார், தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி. 1ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு அழைத்தவர்களுக்கு சொன்னார், நீங்கள் வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு நாள் கூலி ஒரு பணம் என்று சொல்லி ஒரு பணம் கூலி பேசி அவர்களை வேலைக்கு நிறுத்தினார். வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். வேலை நடந்து முடிந்த உடனே அந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, ஊழியனை கூப்பிட்டு, இவர்களுக்கு நீ சம்பளம் கொடு என்று சொல்லி சம்பளத்தை கொடுக்கும்படியாக அழைக்கிறார். அப்பொழுது 1ஆம் மணி நேரத்தில் உள்ளவர்களுக்கு முதல்ல கொடுக்கல, அவர் கொடுக்கிறது 11ஆம் மணி நேரத்தில் வந்தவர்களுக்கு அங்கே கூலி கொடுக்கிறார். அந்த 11ஆம் மணி நேரத்தில் வந்த அந்த வேலையாட்களுக்கு அவர் ஒரு பணம் கொடுக்கிறார். ஒரு பணம் கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது 1ஆம் மணி நேரத்தில் உள்ளவன் சிந்திக்கிறான், நான் 12 மணி நேரம் வேலை செய்திருக்கிறேன், இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார்கள். இந்த எஜமான் 1 மணி நேரம் வேலை செய்வதற்கு ஒரு பணம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நான் 12 மணி நேரம் வேலை செய்திருக்கிறேன், எனக்கு அதிகமான பணம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் சிந்திக்கிறான். அதே போல 3ஆம் மணி நேரம் வேலை செய்தவன் 6ஆம் மணி நேரத்தில் வேலை செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 1ஆம் மணி நேரத்தை 1 மணி நேரம் வேலை செய்தவர்களை காட்டிலும் நாங்கள் அதிகமாக வேலை செய்திருக்கிறோம், எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆனாலும் இதன் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எஜமான் 1ஆம் மணி நேரத்தில் அழைத்த அவனுக்கு ஒரு பணம் பேசி வேலைக்கு அழைத்திருக்கிறார். இந்த 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு அமர்த்தவனுக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறார். ஒரு பணத்தை கொடுக்கும்போது அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி மீதி பகுதி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நம் சின்ன பிள்ளையில் படிக்கும்போது ஸ்கூலில் ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஆமையும் ஒரு முயல் இருந்ததாம். அந்த முயல் போய் ஆமை இடத்துல 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வைப்போம் என்று சொல்லி பேசிக்கொண்டார்களாம். பேசிக்கொள்ளும்போது இந்த முயல் நினைத்தது, நமக்கு நல்ல வலுவான கால்கள் உண்டு, வேகமாக ஓட முடியும் என்று சொல்லி அது முன்னுக்கு 2 பேரும் ஒன்றாக புறப்பட்டு ஓடினார்கள். ஓடும்போது இந்த முயல் அதிக தூரமாய் நல்ல வேகமாய் போய்விட்டது. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கொஞ்சம் ஓய்வெடுப்போம் என்று சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே படுத்து தூங்கிட்டு. ஆனால் இந்த ஆமை ரெஸ்ட் எடுக்காதபடியே வந்து பார்த்து தூங்கிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தால் இந்த ஆமை போய் அந்த இடத்தை முதல் இடத்துக்கு போய்விட்டது. இந்த முயல் திரும்பி ஓடி போய் பார்க்கும்போது ஆமை ஜெயித்து விட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளில், ஆவிக்குரிய சபைகளில் முன்னுக்கு ஓடினவர்கள் இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் பிந்தி வருகிறவர்கள் இடத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்படியே இங்கே நம்ம பார்க்கிறோம், பிந்தி வந்தவனுக்கு ஒரு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தி வந்தவனுக்கு அதிகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் சிந்திக்கிறான். ஆனால் சம்பளம் எல்லாம் கொடுக்கும்போது இந்த 1ஆம் மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ஒரு பணம் தான். உடனே
அவன் கோபம் கொண்டு அந்த எஜமான இடத்துல கேட்கிறான், ஐயா, நீர் எங்களுக்கும் அவனுக்கும் ஒன்றாக சம்பளத்தை கொடுத்தீரே, அது நியாயமா என்று கேட்டார். உடனே எஜமான் சொன்னான், உனக்கு எவ்வளவு நான் கூலி பேசினேன்? ஒரு பணம் பேசினேன், அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன், நீ சந்தோஷத்தோட போ. அன்பான தேவனுடைய பிள்ளை, உன்னிடத்தில் பேசினதை நான் கொடுத்து விட்டேன். அவனுடைய எண்ணங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது. முதலாவது உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய சிந்தனை மறுபமாக வேண்டும், உன்னுடைய எண்ணங்கள் மறுபமாக வேண்டும். இவர்கள் கூலி பிந்தி கிடைத்து அந்த ஒரு பணம் அவன் முறுமுறுத்தது. அவன் உள்ளே தேவனை, அந்த எஜமானை அவன் மனம் போல் பேசின காரியங்கள் எல்லாம் யோசிக்கும் போது நம்முடைய சிந்தனையில் நமக்கு மறுபமாக வேண்டும். நம்முடைய சிந்தனை மறுபமாக வேண்டும். நம்முடைய ஊழிய பாதையிலானாலும் சரி, நம்முடைய குடும்ப ஜீவியமானாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்தெல்லாம் நம்முடைய சிந்தனை மறுபமாக்கப்பட்ட சிந்தனையாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய சிந்தனைகள் ஒரு மறுபமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுபமாகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளாக புதிதாக மாற்றிவிட்டோம். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு பகுதி, அவன் பேசின வார்த்தைகள். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாவில ஒரு மறுபமாக்கப்பட்ட நாவாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு, நம்முடைய பேச்சு மறுபமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், என் நாவு மறுபமாக்கப்பட்டிருக்கிறதா? நாம் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், எல்லாம் நல்லது, கர்த்தருக்கு அவசியமே. ஆனாலும் கூட நம்முடைய நாவு மறுபமாகவில்லை என்று சொன்னால், நம்முடைய பேச்சுகள் மறுபமாகவில்லை என்று சொன்னால் அதில் பிரயோஜனமே கிடையாது. யார் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள்? சிந்தனையிலே மறுபமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் மறுபமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள், தீய நோக்கங்கள் நம்மளே இராதபடி கர்த்தருக்கு பரிசுத்த சிந்தை உங்களிலே இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கிற சுபாவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சிந்தனை மண்டலத்தை முற்றுமாக கர்த்தருடைய கரத்தில் வைக்கும். சிந்தனையில மறுபம், பிசாசு உங்களுடைய சிந்தனையை ஆட்கொள்ளாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய நாவு, நம்முடைய வார்த்தைகள் மறுபமாக்கப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மற்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள். விசுவாசத்தில் பலப்படுகிற வார்த்தைகளை பேசுங்கள். மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை பேசுங்கள். வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து எடுத்து விடுங்கள். நம்முடைய வாய் மறுபமாக்கப்பட்ட வாயாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய செய்கைகள் மறுபமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகளிலே நாம் மறுபமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், அந்த தேசம் பாவத்தால் நிறைந்த உடனே தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரன் போய் சொல்கிறார், இன்னும் 40 நாளிலே இந்த பட்டணம் அழிந்துவிடும், நீங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கு பிரசங்கிக்கிறார். இந்த பட்டணத்தை தேவன் கவிழ்த்து போட போகிறார் என்று சொல்லி உடனே ராஜா கட்டளை கொடுத்து, எல்லாரும் உபவாசம் இருங்கள், மிருகங்கள், சிறு குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், ராஜ அரண்மனை எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த தீங்கிலிருந்து எங்களை தப்புவோம் என்று சொல்லி ஜெபித்தார்கள். பாருங்கள், கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து அவருடைய பொல்லாத கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று அவருடைய செய்கைகளை கண்டு செய்வேன் என்று சொன்ன தீங்கிலிருந்து அவர்களை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் நம்முடைய கிரியைகள் மாறவில்லை என்று சொன்னால், நம்முடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரியைகள் இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறு இருக்கு என்று நாம் அறிந்து உணர்ந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், என்னுடைய செய்கைகள் மறுபமாகட்டும். முந்தி பழைய செய்கைகள், பழைய மனுஷன், பழைய ஜீவியம் வேற. இப்போ ஆண்டவருக்குள்ளாக வந்த உடனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள்
உங்களுடைய கிரியைகளிலே ஒரு மறுபமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கிரியைகள் மாற்றப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் பூஜ்ஜியமாகிவிடும். ஆதலால் இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் உங்களுடைய சிந்தனையை முதலாவது ஆண்டு சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை எண்ணங்கள் மறுபமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமான மறுபமாக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளை மற்றவர்கள் பார்க்கும்போது என்னுடைய கிரியைகள் பழைய பாவக்கிரிகள் அல்ல, மறுபமாக்கப்பட்ட கிரிகளாக இருக்க வேண்டும். கண்களை மூடுவோமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றம் தேவை. எல்லா உலகத்தின் மனுஷனைப் போல நாம் இராதபடி, பாவ மனிதர்களைப் போல் இராதபடி, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் அவர் சொல்லி சென்ற காரியங்களையும் நான் யோசித்து, ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மறுபமாக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஐயா. பொல்லாத சிந்தனையை விட்டு நான் விலகுகிறேன். என்னுடைய நாவு, என்னுடைய வாயின் வார்த்தைகள் மறுபமாக்கப்பட்டிருக்கட்டும் ஐயா. கர்த்தாவினுடைய செய்கைகள், என்னுடைய கிரியைகள் எல்லாம் மறுபமாக்கப்பட்டதாக இருக்கட்டும். நீர் வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வரும் என்று சொன்னீர். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் உண்டாக்கும். ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை நீர் உண்டாக்கும் போது உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் மாறுவோம். நீர் எங்களை அதிகமாக நேசித்து ஆண்டவரே, உமது வரிகளை உமோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்களை பரலோகத்துக்குள் ஆண்டவரே பரலோகத்துக்குள்ளாக எங்களை கூட்டி சேர்ப்பீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் மாறட்டும் ஐயா. நாங்கள் மாறும்போது ஆண்டவரே, உம்முடைய பலத்த கிரிகளை எங்கள் நடுவில் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொன்ன வசனம் எங்களுடைய பரிசுத்தத்தினாலே அற்புதத்தை ஆண்டவரே செய்ய போவதால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆகாரத்தில் போஜனத்தினால் உம்முடைய கிரியைகளை நாங்கள் அழித்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமே, ஆமே.